அது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டியா, லைக்கு போட மாட்டியா, கமெண்ட் போட மாட்டியா, போடு, எல்லாத்தையும் உடனே போடு. சும்மா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்லீப் இயர்லி பேர்ட்ஸாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, நைட் ஆல்ஸாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரமாக எந்திக்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அதே டைமை நைட்லேயும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க நைட் ஆல்ஸ். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். ரெண்டுமே வந்து டைம் யூட்டிலைஸ் பண்ணுறோம் தான். அவங்க ஸ்லீப் பண்ணுற டைமில் நாம் இங்கே நைட்டு வந்து ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி வைஸ் வேர்ஸா. இங்கே ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறத விட நம்ம பாடி எதை வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறது. நம்ம பாடியில் வந்து சிர்காடியம் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிதம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, லைட் படும்போது நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு, அதே மாதிரி வந்து லைட் போகும்போது டார்க் ஆகும்போது நமக்கு பாடியில் நமக்கு ஸ்லீப்பினஸை கொண்டு வருது. அப்படி தான் நம்ம பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, சீக்கிரமாக தூங்கிடும், காலையில் எழுந்திக்கும். ஆல் மட்டும் என்ன பண்ணோம், நைட்டு வந்து ஃபுல்லாக இது பண்ணோம், அதுக்கப்புறம் ரோம் பண்ணோம், பகலில் வந்து தூங்கிடும். இதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் அதோட பாடி டிஃப்ரென்ஸ்னால அது வந்து அப்படி இருக்குது. ஆனால் நம்மளோட பாடி எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, இந்த இயர்லி பேர்ட்ஸ் மாதிரி தான் நம்மளோட பாடி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இயர்லி பேர்ட்ஸுக்கு ஒரு போனஸ். ஸோ பாடி வந்து ஈஸியாக வீக் ஆகாது, அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இது எங்கே வேற மோஸ்ட்டாக நடக்கும்னா, நைட் ஷிஃப்ட் யூஎஸ்காரன் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து நம்ம நைட்டில் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. சிட்டிஸ் சைட்ஸில் எல்லாமே வந்து நைட் ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு ரேண்டமான ஒரு விஷயம். ஸோ சிட்டிஸில் இருக்கிறவங்களால மெயினாக வந்து இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வில்லேஜில் இருக்கிற எல்லாராலையும் வந்து இதை கடைப்பிடிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயர்லி பேர்ட்ஸாக இருங்க. பாய்.